என் தங்கப்பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை இரவில் உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் ஒரு காரணத்தினால்தான். உனக்கு நெருக்கமான உறவான இந்த பெயர் கொண்டவர் நாளை நிச்சயமாக உன் இல்லத்தில் முழுக்க முழுக்க நின்று விட்டால் போதும். நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நினைத்து பார்த்திராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றுவிடும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு நடந்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் யோசித்து இனி வருந்தாமல் நடக்கும் நல்ல விஷயங்களை உணர்ந்து நீ ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். இந்த வராகி நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்கனவே கேட்டது போல இருந்தாலும் இவை அத்தனையிலும் உன் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளில் என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது இனி உனக்கு எந்த நாளும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். என் பிள்ளையும் அதற்கு தகுந்தாற் போல தன்னிடம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாயானால், நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக நாம் தெரிந்து கொண்டோமானால், அதன் பிறகு எல்லாமுமே நமக்கு நல்லபடியாகவே நடப்பதை நம்மால் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தரும், ஏது தரும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு மன நிம்மதியோடு வாழ வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கின்ற ஒருவர் நம்மை தேடி வர முடியும். நம் எதிர்பாராத ஒருவர் நம்மை தேடி வருகிறார் என்றால் நிச்சயமாக அது தெய்வத்தின் செயலாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? இந்த வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் உணரும் போதும் ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் போதும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் நீ மேன்மையடைவதை எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய். வராகி நினைத்த மாத்திரத்தில் சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தியும் இருக்கிறேன். நீ கேட்டு சில விஷயங்களை உனக்கு கடைசி வரையிலும் நான் கொடுக்காமலும் இருந்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமும் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமானது. காரணமில்லாமல் கொடுப்பதும் இல்லை, காரணமில்லாமல் எதையும் நான் எடுப்பதும் இல்லை. எது உனக்கு சரி தவறு என்பதனை தெரிந்துதான் நான் உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இத்தனை நாளும் இனி என்ன நடக்கும் என்று சொல்லி கலங்கியதை எல்லாமும் போக, இனி நடக்கக்கூடிய விஷயங்களில் உன்னை நிச்சயமாக நீ மேன்மைப்படுத்தி கொண்டே இரு. உனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படு. உன்னை விட்டு சென்றதை வைத்து நீ ஆனந்தப்படு. ஏன் தெரியுமா? கையில் இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுவதை விட விட்டு செல்வதை நினைத்துதான் முதலில் சந்தோஷப்பட வேண்டும். தேவையில்லாத ஒன்று உன்னை விட்டு செல்கிறதல்லவா? இதை தாண்டிய சந்தோஷம் வேறு என்ன இருக்கிறது? இதை தாண்டிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் நின்று கொடுக்கும் இந்த மாற்றங்களை உணரும் பொழுதும், உனக்கு வேண்டியதை எல்லாமும் நீ சரியாக கொடுக்கும் பொழுதும், இவை அத்தனையையும் நீ இனி எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காலமும் என் பிள்ளை இனி எதையுமே சிந்தித்து வருத்தமடைந்ததாக ஒரு சரித்திரமே இல்லை என்ற நிலைக்கு நீ உன்னை நிச்சயமாக மாற்ற வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாளில்
இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ நல்லபடியாக மாற்றும் இந்த நேரம். அத்தனை விஷயங்களும் உன்னை சரியாக்கும் அல்லவா? அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ நிச்சயமான முழுமையை சரியாக அடைவாயல்லவா? அது போதும். இனி உனக்கு நான் கொடுப்பதிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷமாக எல்லாமுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை எல்லாமும் நீ உள்ளபடி சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். வராகி ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் உனக்கான நல்லது என்றும் என்றென்றும் சரியாக நடந்து கொண்டிருக்கும். என் பிள்ளையை ஒருபோதும் நான் ஏக்கப்பட விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையை ஒருபோதும் நான் ஏக்கப்பட செய்ய மாட்டேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற இந்த நேரம் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை இனி உனக்கே என்று நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதைத்தான் எப்பொழுதும் அம்மா சொல்வேன். எப்பொழுதும் தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு தாய் விரும்புவாள். அதைத்தான் நானும் எப்பொழுதும் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். இதையெல்லாமும் நீ உணர்ந்து விட, இதையெல்லாமும் எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள, இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ கடந்து விட முதலில் தயாராக வேண்டும். இந்த சூழ்நிலைகள் முதலில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடத்தப்படும் எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இனிமேலும் வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கான அர்த்தங்களை நீ தொடர வேண்டும். எப்பொழுதும் எதையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற உண்மையான மனிதர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்திவிட நினைக்கிறேன். இவர்கள் யார் என்பதனையும் இவர்களின் உண்மையான எண்ணங்கள் என்ன என்பதனையும் நினைத்தது போல இவர்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாமும் நடத்துகிறார்கள் என்பதனையும் உன்னுடைய வேதனைகளிலும் சோதனைகளிலும் இவர்களுக்கு என்ன பங்கு என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிட நினைக்கிறேன். இந்த வராகி நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களில் எல்லாமும் உனக்கு முழுமையாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்றால் தாமதமாகத்தான் செய்யும். அதை அவ்வளவு எளிதில் யாராலும் பெற்றுவிட முடியாது. உனக்கு அதை கொடுப்பதற்காகத்தான் இத்தனை கால போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காது. பல தருணங்களை தாண்டி, பல சோதனைகளை கடந்து, பல வெற்றிகளை உணர்ந்து என் பிள்ளை தன்னுடைய ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கிவிட முடிவு செய்து விட்டால் உனக்கு எல்லாமும் சரியாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த மேன்மையிலும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலம் உனக்கு எல்லாமையும் சரியாகவே தர வேண்டும். எல்லா நிலைகளையும் உனக்கு சரியாகவே கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்காக என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன விஷயமாக இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை புரிய வேண்டும் அல்லவா? யாரால் நமக்கு நல்லது நடக்கும் என்று யோசிப்பதை விட நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையை இத்தனை காலமும் முன்னெடுத்து வந்திருக்கிறோம் என்பதனை முதலில் நாம் யோசிக்க வேண்டும். நமக்கானது என்று நாம் எந்த ஒரு விஷயத்தை உறுதியாக நினைத்திருக்கிறோம் என்பதனை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இதுதான் என்று உறுதி செய்த பிறகு அந்த விஷயத்தில் நமக்குள் எந்த மாற்றங்களும் வந்துவிடக்கூடாது. அந்த விஷயத்தை
நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கிருக்கும் நேரம் இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி துணையிருந்து விட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை அஞ்சிவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வரும். ஒட்டு மொத்தமாக இந்த சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிலைகுலைந்து நிற்காமல், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனமுடைந்து நிற்காமல், நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள ஒவ்வொரு முறையும் எடுக்கும் முயற்சியில் இந்த தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தின் அன்பினால் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கிறது என்பதனை நீ மறக்காதே. யாரிடமும் எதையும் நினைத்து நாம் எப்பொழுதும் இனி வருந்த வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா மாற்றங்களும் இனி கட்டாயம் வந்தே தீரும். நான் கை நீட்டக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரும் தானாக உன்னை தேடி வருவார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாத அன்போடு இந்த வாழ்க்கையில் பலரும் உன்னை தொடர்வார்கள். அதே நேரம் தீமைகளும் உன்னை விட்டு விலகும். வெள்ளை மனம் கொண்ட ஒருவரைத்தான் இத்தனை நேரமும் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன். மனதில் கள்ள கபடம் இல்லாத இந்த நபர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து விட்டார் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்களினுடைய ஆத்மார்த்தமான அன்பு இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் இவரை மட்டும் பார்த்து விட்டால் போதும், மனதில் இருக்கும் தேவையற்ற விஷயங்கள் நிச்சயமாக விலகி உனக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ கண்கூடாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் என் பிள்ளை இனி எப்பொழுதும் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இவர் ஒருவரை மட்டும் நீ உன் மனதாரவும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களோடும் பார்த்து விட்டாயானால் எப்பொழுதும் இனி உன் எண்ணங்கள் உனக்கு தெளிவாக இருப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் உனக்குள் குழப்பமே இருக்காது. அம்மா சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்மை என்பதனையும் நான் சொல்கின்றவர் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இவர்களிடத்திலிருந்து உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கப் பெறுவாய். ஒரு நம்பிக்கையை நீ உணர்ந்து விடுவாய். உனக்கான தேவைகளை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்று விடுவாய். இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காது. வராகி நினைத்த மாத்திரத்தில் உனக்கு வேண்டும் என்று பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த பொழுது இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னிடத்தில் எது நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கினாலும் இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் எல்லா மாற்றங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இனி உனக்கென்று நான் உருவாக்குகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டால் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை தான் நீ உன் கண் முன்னால் கண்டு விடுவாய் என்பதனை மறக்காதே. இனி என் பிள்ளைக்கு யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை எல்லாமும் தாண்டி நான் சொன்ன ஒருவர் இருக்கிறார் என்பது உண்மை. இந்த வராகியை கூட நீ நம்பாமல் போகலாம், ஆனால் இவரை நீ நம்பாமல் இருக்க மாட்டாய். அம்மாவை கூட சில சமயங்களில் உனக்கு கோபம் வரும் பொழுது என்னை உதறிவிடத்தான் நீ நினைப்பாய். என்னுடைய வார்த்தைகளை
விட்டுவிடத்தான் நீ யோசிப்பாய். ஆனால் உண்மையில் நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான காலம். இவரினுடைய அன்பை நான் சொல்வது போல நிச்சயமாக நீ பெற்று விடுவாய். இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் யாருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்திட்ட இந்த தெய்வத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ மறக்காதே. இவரின் அன்பை பெறுவதற்கு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் இனி எப்பொழுதும் போல நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நான் உனக்கு உணர்த்துகிறேன். என்னை நம்பினாயோ இல்லையோ, இவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணை இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாளைய விடியல் உன்னை தேடி வருகின்ற வெண்மையான மனது கொண்டவர் சந்திர பகவான். நாளைய விடியும் பொழுதிலேயே உனக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. பௌர்ணமி திதியினுடைய நேரத்தில் என் குழந்தை, நீ நிச்சயமாக சந்திர பகவானினுடைய அருளை பெறுவது போல உன்னுடைய முன்னோர்களையும் உன்னுடைய குலதெய்வத்தையும் மனதார நீ நினைக்க வேண்டும். அதாவது முதலாவதாக குலதெய்வம், இரண்டாவதாக இஷ்ட தெய்வம், மூன்றாவதாக உன் முன்னோர்கள், நான்காவதாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம். இப்படி ஒவ்வொருவரையும் நீ மனதார இது போன்ற நல்ல நாட்களில் நீ நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உருவாக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி மிகப்பெரிய நம்பிக்கையையும் நல்ல விஷயங்களையும் இவை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்ததை எல்லாமும் இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்க வரும். உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைகளோடு நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் காலம். அம்மா சொன்னது போல உன் முன்னோர்களையும் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுகின்ற அதிர்ஷ்ட நாளாக உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் இந்த நாளை நீ ஒருபோதும் தொலைக்காது. எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும். சந்திர பகவானினுடைய அருளை பெறுகின்ற பிள்ளைகள், பௌர்ணமி நாளில் அவரை கண்டு அவருக்கு தீபம் ஏற்றி ஆரத்தி எடுக்கின்ற பிள்ளைகள், பச்சரிசியின் மீது நீ தீபம் ஏற்றலாம். பச்சரிசியின் மீது விளக்கு வைத்து நீ ஏற்றுகின்ற தீபம் நிச்சயமாக அன்றைய நாளில் அவரினுடைய அருளை உனக்கு முழுமையாக பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு உடன் இருக்கும் சந்திர பகவானினுடைய நம்பிக்கையை நீயும் பெற வேண்டும். எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் நீ செய்துவிடக்கூடாது. யாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் வேதனைகளுக்கும் நீ காரணமாகிவிடக்கூடாது. மற்றபடி எல்லாமும் உனக்கு தெய்வத்தின் அருளால் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லாமும் தெய்வத்தினுடைய நம்பிக்கையால் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் கொடுப்பது இனி என்றும் என்றென்றும் உனக்கு நன்மதிப்பையே தந்துவிடும் என்பதனை நீ மறக்காது. நல்ல விஷயங்களை எப்பொழுதும் போல நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு முழுமையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். ஒரு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள். அம்மா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வெற்றி என்ற ஒரு விஷயத்தை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் சரியாக மாறும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. அம்மா நினைத்தது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை
நீ உறுதிப்படுத்திக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.